விசுவாசத்தை வைத்துக்கொண்டு நாம் விளையாடுகிற விளையாட்டு தளமானது ஒரு கடலில் இருக்கிறது. உங்களுக்கு முன்பதாக நான் அந்த கடலை கொண்டு வருகிறேன். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆகாரத்தை தண்ணீர் மேல் போட வேண்டுமாம், அநேக நாட்களுக்கு பின்பு அது நன்மையை கொண்டு வருமாம். அப்போ தேவனுடைய நாமத்தினாலே என்னுடைய மாணவர்களாகிய நீங்களும் நானும் பேசுகிற பேச்சானது, இன்று விதைக்கிற பேச்சானது நாளைக்கோ அல்லது அடுத்த நாளைக்கோ பல நாட்களுக்கு முன்பதாக அது நன்மையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வேதத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் என்பது அவருடைய வார்த்தையை முன்பதாகவே விதைத்து விடுகிற காரியம். அது நிச்சயமாகவே நமக்கு பிரதிபலனை கொண்டு வராமல் இருக்கவே இருக்காது.